ஏன்னா வெயிட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அப்புறம் அவங்க ஆர்எஸ் அண்ணாச்சியோட ஒய்ஃபு சிந்து மேடம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க போட முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ 2 கிலோ நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விளக்கம் சொன்னேன். அவள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் அந்த பொண்ணு எம்பிபிஎஸ். அதாவது ஒரு தண்ணி பாட்டில் 1 லிட்டரும் அவளோட ஒரே ஒரு புக்கும் முதுகில் சமந்தா எப்படி இருக்கும் அவ்வளோதாம்மா. முதுகில் சமக்கிற எவ்வளோ வெயிட்னாலும் சமக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம் அப்படின்னு, போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படியா, சரி. அவங்களுக்கு வந்து அது இவ்வளோ வெயிட்டாக பண்ணதில்லை. அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு நான் வந்து 12 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவங்க இவ்வளோ வெயிட்டாக பார்த்ததில்லைன்னே நானுமே இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்க அப்படின்னு நானும் யோசிச்சு தான் இடையே போட்டேன். பக்கத்தில் ஒரு கொரியர் ஆஃபீஸில் கொண்டு இடம் போட்டோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, ஆனால் அவட்ட கேட்டேன் நேரில் அன்றைக்கி பார்க்கும்போது கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெரியலையம்மா அப்படின்னா. அப்புறம் ஆனால் வந்து என்ன காரணம் அப்படிங்கும்போது மெட்டீரியல் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறோம். அதில் வைக்கிற அந்த ஸ்டோன்ஸு மணி அதுகள் தான் வெயிட்டு. ஸோ அதுதான் வெயிட் யாரதான் செய்யுங்களா? அந்த மாதிரி நல்ல ரிச்சாக வேணும், லுக்காக வேணும் சொல்லி அது வெயிட் இவ்வளோ அதிகமாகிருச்சா? இல்லை, அவங்க வந்து ஜுவல்லரி ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்கன்னாங்க. ஒன்று அது வந்து இந்த ஊர்வலமாக வரும்போது உள்ள ப்ளவுஸு. ஜுவல்லரி மட்டுமே வந்து ஒரு கிலோகிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோகிட்ட வரும் அவ்வளோ அதில் வச்சுருக்க ஜுவல்லரிலாம். ஓகே, ஜுவல்லரினா ஸ்டோன்ஸ் சொல்கிறீங்களா இல்லை எந்த? இல்லை அந்த ஒரு மாதிரி ஸ்டட்டு மாதிரி இருக்கும், கம்மல், இந்த டாலர் மாதிரி, அந்த மாதிரி வச்சோம். ஓகே, அதெல்லாம் கலர் விதவிதமாக தேடி வாங்கினேன். அது வந்து அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அது யோசித்தேன், ஏன்னா ரொம்ப வெயிட்டாக தருதுன்னு தான் அப்புறம் எடை போட்டேன். அப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இந்த விளக்கம் நான் சொன்னேன், வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட்டாக இருக்குன்னா. அதை விட வெயிட்டு பொன்னழைப்புக்குள்ளதாயிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. அந்த ஹேங்கிங் ஃபுல்லாக போட்டோடனே அப்போ 2 ஒர்க் ஆயிடுது. ஆமாம், அதை கிட்டத்தட்ட அதெல்லாம் 3 கிலோ இருக்கும். ஓகே, ஆமாம். ஆனால் என்ன, உடம்பு பாடி சமக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறப்பே ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த வெயிட் தெரிஞ்சிருக்கும்ல, என்ன இவ்வளோ வெயிட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜுவல்லரி ப்ளவுஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் அதான் முதல்ல பண்ணோம். அந்த ப்ளவுஸ் வந்து அதுவே வெயிட்டாக இருக்குது. அப்போ அது பிரச்சனை இல்லை, ஆனால் வெயிட்டு தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு. இப்போ 2வது ப்ளவுஸ் பண்ணும்போது அதே வெயிட்டாக இருந்துச்சு. அப்போ ஃபுல் ஒர்க்கு நிறையா ஹெவியாக பண்ணால் வெயிட் வரும். ஃபுல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளோ ஹெவியாக பண்ணதில்லை, வெயிட் வரும் அப்படிங்கிறதுல அது இப்போ அது பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் மேரேஜ் முகூர்த்த ப்ளவுஸும் அதேமாதிரி வெயிட்டு தான். அதனால் அது நார்மல் தான், போடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அவங்க வெட்டிங்கில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டது வந்து அந்த கோல்டுலே மாலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் ஜுவல்லரின்னு சொல்கிறீங்களே ப்ளவுஸில், அப்படின்றது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை, இதுதான் இந்த மீடியா வந்து இப்படி தான் சொல்லுங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சொல்லுவாங்க மீடியா எக்ஸ்ட்ரா சொல்லுவோன்ட்டு. இல்லை, உண்மையாக தான். இது வந்து கோல்டுலாம் கிடையாது. நான் தான் தேடி பிடிச்சி ஒன்றா ரொம்ப அதை வந்து தேடி வாங்கினேன். அது கலெக்ஷன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சு. ஆனால் அதில் உள்ள ஸ்டோன்ஸ் வச்சுருந்த சேரீயில் வச்ச ஸ்டோன் வந்து நான் ராஜஸ்தானுக்கு ஆர்டர் போட்டேன். ஓகே, ஆமாம். அது கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்டோன். அது அந்த அவங்ககிட்டே சொல்லிட்டேன், இது வந்து ஜுவல்லரிக்கு வைக்கிற ஸ்டோனு, நான் அதை வைக்கிறேன் அப்படின்னேன். சரி, ஓகேன்ட்டாங்க. அந்த ராஜஸ்தானில் தான் அது கிடைக்கும். நம்ம சைஸ் படி சொல்லி கட் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அந்த ஆர்டர் போட்டு பணம் கட்டிடணும். அப்புறம் நம்ம என்ன சைஸு, இப்போ 6, 7, 5 அந்த மாதிரி அந்த சைஸுக்கு தக்க ஒரு 7 அவனுக்கு சொல்லணும், சைஸ் சொல்லணும். அதுக்கு படி அனுப்பிச்சிட்டேன் எனக்கு. அதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அது வச்சுருவோம். அது என்றைக்குனாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சரி, மற்ற இங்கே வாங்குகிற ஸ்டோன்ஸ்கள்லாம் வந்து இப்போ மேரேஜ் ப்ளவுஸு ரொம்ப காலம் வைக்கணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேட் ஆகும், அந்த கல்லுலாம் எப்படியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். இது வந்து அப்படியே இருக்குமான்னு. சரி, ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து எனக்கு, அதாவது என்னோடய தேடுதல், நான் வந்து விதவிதமாக வைக்கணும்னு நினைப்பேன். அதுக்கு எனக்கு அவங்க வந்து ஆமாம், அவங்க வந்து எப்போதுமே அப்படி தான். அவங்க ப்ளவுஸ் வந்து அவங்க ப்ளவுஸ்க்கு நான் விதவிதமாக போடுவேன். ஒரு பறவை கூடு கூட அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், வெறும் பறவை கூடு, அதெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சு. அது த்ரெட்லேயே பண்ணியிருந்தோம், ரொம்ப அழகாக இருந்து. அந்த மாதிரி அது முட்டை கூட அதே மாதிரியே பண்ணியிருந்தோம். அந்த பறவை வந்து நம்மளை பார்த்த உயிரோட்டம், எல்லாருமே பெயிண்டிங் கூட நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து கண் உயிரோட்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. பெயிண்டிங்லேயே பெயிண்டிங்கு வித் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பண்ணதுலேயே இதுதான் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என் பட்ஜெட் வந்து இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக நீங்கள் பண்ணதில்? ஆமாம், இதுதான் நான் பண்ணதுலேயே ஹையஸ்ட்டு. ஆனால் இது மீடியாவில் சொன்ன அளவுக்குலாம் கிடையாது. எவ்வளோ ஆச்சு குத்துமதிப்பா? நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்களா இவ்வளோவா அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆனதுனா? இல்லை, ஒரு ப்ளவுஸே 3 லட்சம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. இல்லை, ரெண்டுமே சாரியும் ப்ளவுஸும் சேர்த்துமே அதில் கம்மி தான். ஓகே, 3லேயும் கம்மி தான்.
ஓ 3 அது ப்ளவுஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் வந்து பெரிய பொட்டிக்குள்ள இஷ்டத்துக்கு ரேட் வைப்பாங்க, நம்ம அப்படி வைக்கல. ஏன்னா நம்ம பெரிய பொட்டிகளை வாடகை அந்த மாதிரி நிறையா இருக்கும், அவங்க சரி பண்ணலாம். நம்ம அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு 14 பேர் வேலை பார்க்காங்க. ஒரு ஒரு குழு இருக்காங்க, உங்களுக்கான ஒரு குழு. அது எப்படி சொல்கிறது, ஒரு சாமானிய ஆள் தான் நான்லாம். ஓகே. அப்போ அந்த எனக்கு தக்க தான் நான் ரேட் போடுவேன். இதே வெளியே கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக டபுளுக்கு மேலே தான் ஆயிருக்கும். ஒரு 10 லட்சம் இருக்கும் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஓகே. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் 10 லட்சம் போட்டிருப்பாங்கல்ல? கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நார்மலாக வந்து சில பொட்டிக்கில் எனக்கு டிசைன் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, ஒர்க் பண்ணி கொடுங்க நீ. நான் ஒரு 2000 சொன்னால் அவங்க அதை 6000 7000 வரைக்கும் வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓகே. அவ்வளோ போடுறாங்க அவங்க. எனக்கான 2000 நல்ல லாபம் தான். அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்போ ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் வந்து ஒரு எப்படின்னா திறமை உள்ளவங்க வரலாம். இப்போ நான் வந்து இந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு. திருநெல்வேலியில் வேலை தான் அவ்வளோ எனக்கு. நான் இருக்கிறது இப்போ திருநெல்வேலி வேலை தான். அந்த பழைய கஸ்டமர் எனக்கு அப்படியே இருக்காங்க. அவங்க ஏன்னா நான் வந்து ஊருக்கு நீங்க மாறி போனாலும் விட மாட்டாங்க. நான் அதை சொல்லுவேன், எந்த யூஎஸில் நான் இருந்தால் கூட எனக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து அவங்களோட தேடுதல் நான் புதுசாக பண்ணணும்னு நினைப்பேன். புதுசானா அதாவது எம்ப்ராய்டிங்கை பொறுத்தவரை ஃப்ளவரு, இந்த பேர்ட்ஸு அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் அதில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸு, அதில் மணி, அதெல்லாம் அதை விதவிதமாக தேடுவேன். அது இந்த ராஜஸ்தான்லேருந்து இந்த மார்பிள் ஸ்டோன் கூட ஒன்று வரும், அதை கூட வைப்பேன். அந்த மாதிரி விதவிதமாக தேடுதல். அந்த வைக்கிற மெட்டீரியல் ரொம்ப வித்தியாசமாக வைக்கணும்னு நினச்சி அதில் வித்தியாசம் கொண்டு வரணும் இப்போ. ஓகே. இப்போ ராஜஸ்தானில் போய் நீங்கள் தேடின மாதிரி வேறு ஏதாவது ஊர்லலாம் நீங்கள் தேடி இருக்கீங்களா? இல்லை, கல்கத்தாவில் ஒருத்தர் வந்து அவர் ஃபோட்டோ அனுப்புனா ஸ்டோன் அனுப்புவார். அப்புறம் அந்த பீடெலாம் வந்து காஸ்ட்லி பீடு வந்து ஜப்பான் பீடு தான் வாங்குவேன். அது வந்து இங்கே நம்ம சென்னையில் கிடைக்காது. இது ஏஜென்ட்டு கூட கிடையாது அங்கே. அது கல்கத்தாவில் ஒருத்தர் தான் பண்ணுறாரு. அவர்கிட்ட அனுப்புவேன். இந்த கலர் முடிஞ்சிட்டுன்னு அனுப்பிச்சா அவர் எனக்கு அனுப்பிச்சிடுவார். அந்த மாதிரி வைக்கிற மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லியாக வைப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஆர்டர் எப்படி வந்தது? அதாவது அதுதான் அந்த அரசு அண்ணாச்சியோட மனைவி சிந்து அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 11 வருஷம் கஸ்டமர். அவங்க சாதாரண காட்டன் சரி கூட சிம்பிளாக போடணும்னு நினைப்பாங்க. நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டிங் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஆமாம், சாதாரண சேலை கூட எனக்கு சின்னதாக போட்டு கொடுங்கன்னு அனுப்புவாங்க. அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து எனக்கு பார்சல் வரும். அப்போது நான் வந்து அவங்க என்கிட்ட டிசைனே சொல்ல மாட்டாங்க. 11 வருஷத்தில் அவங்க எனக்கு டிசைன் சொன்னது வெறும் 3 ப்ளவுஸ்க்கு தான். அது இந்த 3 ப்ளவுஸ் இல்லையா? இது அவங்க சொல்லலை. ஜுவல்லரி மட்டும் பண்ணுங்கன்ட்டாங்க, மற்றபடி எவ்வளோன்னு சொல்லலை, என்னன்னு சொல்லலை என்கிட்ட. மிச்சம்லாம் அந்த ஸ்டோன் கூட நான் தான் முடிவு பண்ணேன். அது அவங்களுக்கு அனுப்பினேன். அது வீடியோலாம் இருக்குது. அந்த இந்த மாதிரி ஸ்டோன் ஆர்டர் போட்டிருக்கேம்மா, வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு அனுப்பிடுவேன் அவங்களுக்கு. இந்த மெட்டீரியலாக நான் தான் டிசைன் இது பண்ணுவேன், முடிவு பண்ணுவேன். அவங்க வந்து அப்புறம் அந்த பொன்னழைப்பு ஜாக்கெட்டில் வந்து அது இந்த ஹேங்கிங் நிறையா போடுங்க அப்படின்னாங்க. அது அந்த மாதிரி சின்ன ஐடியா கொடுப்பாங்க. மிச்சப்படி என்னோட இதிலே விட்டுருவாங்க. ஒரு டிசைன் சொன்னாங்க எனக்கு பொன்னழைப்புக்கு. அப்போ நான் சொன்னேன், வேண்டாமா, அடுத்தவங்க டிசைன் வேண்டாம், ஒரு நெட்டில் உள்ள இவ்வளோ பிரபலமாகும்னு எனக்கு தெரியாது, நல்ல வேளை நான் வேண்டான்னு சொன்னேன். அப்போ நான் அதே டிசைனை நான் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அது காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை இல்லை. அப்போ ஆனால் வந்து எப்போவுமே நான் வேண்டான்றேன் அவங்ககிட்ட இல்லை, யார்ட்டையுமே என் ஸ்டைலில் விட்டுருங்க அப்படின்றேன். இப்போ அவங்ககிட்ட நான் சொன்னது வந்து நீங்கள் நானே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள் அதாவது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு அனுப்பினேன். இது இந்த இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டா. அவங்களுக்கு அது வந்து அது பெருசாக அதை எப்படி செட் பண்ணுவாங்கன்னு கூட அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனாலும் நல்லா பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாரும் வந்து ஒரு பெரிய பெட்டிக்கு சென்னையில் உள்ளவங்க சொல்லி அங்கே கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன். அதுதான் எனக்கு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க அந்த ஆர்டரு எல்லாத்தையும் விட அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றினேன்ல, அந்த வார்த்தை தான் கல்யாணம் முடிச்சு 4 நாள் கழிச்சு ஏன் வரல நாங்கள் அந்த மாதிரி. எனக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்கள் ஃபேமிலி வேலை இருந்துச்சுமா, ஏன்னா அதனால் எனக்கு வர முடியல அப்படின்னு. அப்போ உங்களை சிறப்பிக்கணும், ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம், அது கலந்துக்கிட்டு வாங்கினாங்க. நான் போய் கலந்துக்கிட்டேன்.
அப்போ தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. கொஞ்சம் புதுசாக வர, அதாவது பொண்ணோட அம்மாலாம் எனக்கு தெரியாது, அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, எல்லாருமே பாராட்டினாங்க இல்லையா? ஆமாம், அவங்க பொண்ணோட அம்மாலாம் ரொம்ப கையை பிடிச்சிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்ட்டு வந்து பாராட்டினாங்க எல்லாருமே. அதாவது நீங்க வந்து கல்யாணத்துக்கு போலன்னு சொல்லியிருந்தீங்க, பட் இருந்தாலும் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரிச்னஸோட நீங்க பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அது இவ்வளோ வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், இவ்வளவு அது உங்கள் சேனலில் போட்டு அது ரொம்ப வியூஸ்லாம் போயிருந்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். நான் இன்னும் நம்ம ஒரு சாமானிய பெண்ணு, நம்ம ஒர்க்கு இவ்வளோ வைரலாக இருக்க, எனக்கு அப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்து, நம்ம செய்யும்போது அழகாக தான் எனக்கு தெரியும், ஆனால் அந்த பொண்ணு உடுத்துட்டு நடந்து வரல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்க, அப்போ நம்ம வந்து நம்மகிட்டையும் திறமை இருக்கோ அப்படின்னு, இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு உண்மையிலே இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தது அவங்க தான். பையனோட மணமகனோட அம்மா தான் என்னைய நம்பி இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பை படைச்சாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மினிமம் நீங்கள் 2000க்கு வச்சிங்கன்னா இவங்க வந்து ஒரு 15,000 20,000 அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு காஸ்ட் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து மினிமமாக பண்ண ஒரு ப்ளவுஸோட காஸ்ட் அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் சேல் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து பெரிய புட்டிகள்லாம் கண்டிப்பாக 6 lakh மேலே சொல்லுவாங்க. ஏன்னா வேலை அதிகம் தான், மெட்டீரியல் நிறையா தான். நான் வந்து அது ஏன்னா நம்ம வந்து அப்படியே பழகிட்டோம், ரொம்ப லாபம் வைக்கலை. ஆனால் மற்றவங்களால எல்லாத்தையெல்லாம் முடியாது. நம்ம வந்து திருவள்ளூரில் சம்பளமும் கம்மி தான், இன்னொன்று வாடகை கம்மி, அந்த மாதிரி நிறைய எனக்கு பெனிஃபிட் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு அந்த செலவெல்லாம் கம்மி தானே. அப்போ இந்த லாபம் வைக்கிறதே எனக்கு ஒரு நல்ல லாபம் தான். ஆனால் சென்னைக்காரங்களுக்கோ பெரிய பொட்டிக்கு நடத்துகிறவங்களுக்கோ அது கட்டுப்படி ஆகாது. அவங்க டபுளாக வச்சு தான் ஆகணும், டபுளோ ட்ரிபிளோ வச்சு தான் ஆகணும். அதனால அந்த கணக்கில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் சென்னையில் இந்த ரேட்டு கண்டிப்பாக 3 6 வரைக்கும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, சாதாரண ஒரு 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 சாரிக்கும் ஜாக்கெட்டுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் 35. அவங்க 1.25 லட்ச ரூபா வச்சாங்க, அந்த பொட்டிக்கில் 1.25 லட்ச ரூபா பில் போட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து மொத்தத்திலே 35 தான் பண்ணி கொடுத்தேன், ஜாக்கெட்டுக்கும் சாரிக்கும். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு. நீங்கள் சொன்னீங்க அதாவது உங்கள் டீமோட சேர்ந்து தான் இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீம் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க? அது எல்லாமே கிராமத்து பெண்கள் தான், ரொம்ப படிப்பறிவு கிடையாது. ஆனால் நான் நினச்சதை செய்வாங்க. அவங்ககிட்ட நான் சொல்ல ஒரே வார்த்தை, இது ஒரு கலை, இந்த கலையை ரசித்து செய்யுங்க, ரசிங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சோம் சம்பளம் வாங்கணும்னு இருக்கக்கூடாது, நீங்கள் இதை ரசிங்க, ரசித்தா தான் நம்ம அழகாக கொடுக்க முடியும் அப்படிமே. சிலர் ரொம்ப டென்ஷன் கோவப்படுவேன், மேடம் கோவப்படாதீங்க மேடம் அப்படிம்பாங்க. ஆனால் நேற்று வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னுங்கிற சொன்னோன்னே அவங்களுக்குலாம் ஏற்கனவே இப்போ ஒரு வாரமாக அந்த பிள்ளைகள் முகத்தில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சது இவ்வளோ பிரபலம் ஆகிட்டேன்னு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க முகத்திலே தெரியுது, என்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுவாங்க. அவர் நேற்று நீங்கள் கூப்பிட்டான்னு இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க நேற்று. அதனால் அவங்களுக்கு என்ன அந்த அங்கீகாரம், அது சம்பளங்கிறத தாண்டி ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ கிராமத்து பெண்கள் தான். ஒரு இந்திக்காரங்க ஒரு 2 பேர், பிறகு மாஸ்டர் ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த வேலைக்கு எனக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியும். அப்போ தான் ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்லி வச்சு இந்த பிள்ளைகளை கூப்பிட்டேன். வீடுலாம் போய் தேடி போய் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் அந்த பீடி சுற்றி, அவங்களுக்கு பீடி சுற்றுறது வந்து கொஞ்சம் அலர்ஜி தான் வரும். நிறையா பிள்ளைகளும் எனக்குலாம் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு இந்த இது வந்து என்ன ஒரு நாளைக்கு 50-60 ரூபா சம்பாதிப்போம் மேடம் அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து 1500 கொடுத்துறேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆயிடுது. அப்போ கணக்கு அவங்களுக்கு 60 ரூபா கணக்கு. இன்னொன்று நான் 5:30 விட்டுருவேன், சாயங்காலம் போய் கொஞ்சம் சுற்றுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வருமானம் மாதிரி ஒரு தொழிலும் கற்றுக்கிற மாதிரி இந்த கிராமத்து திருநெல்வேலி சுற்றி உள்ள கொஞ்சம் ரொம்ப ஏழை பெண்களை தான் நான் கூப்பிட்டேன். சில இப்படி சொல்லிக் கொடுக்காங்கன்னுட்டு சில கொஞ்சம் வசதியான பெண்கள் வரும்போது நான் முடியாதுன்ட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஏழை பெண்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு என்னைக்காவது ஏதாவது ஆகும். ஏன்னா ஃப்ரீயாக தான் சொல்லி சம்பளம் கொடுத்து தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவங்க அந்த வீட்டில் செய்கிற அந்த வேலையை விட்டுட்டு வராங்க, அதை விட்டுட்டு வரமாட்டாங்க, நமக்கு சம்பளம் கொடுக்கலன்னா வரமாட்டாங்க. அப்போ எனக்கு ஆள் ஆமாம், நான் கற்றுக் கொடுத்து 3 மாதம் தான் சொல்லியிருந்தேன். 3 மாதம் சொல்லிட்டேன், தரேன் சம்பளம், அது நல்லா கற்றுக்கிடுங்க, கற்றுக்கிட்ட ஆளுகளுக்கு ரெகுலராக வேலை கொடுத்துறேன், சம்பளத்தையும் கூட்டிடுறேன். அப்போ ரொம்ப சம்பளம் கம்மி தான் அப்படின்னு அதில் ஒரு ஆர்வமாக ரொம்ப நல்லா செஞ்சது ஒரு 7 பேர் தான் தேர்னாங்க. 18 பேருக்கு கொடுத்தேன், 7 பேர் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டாங்க. அதில் எல்லாமே கொஞ்சம் சின்ன பிள்ளைகள். பிறகு என்னாச்சு, நாளாக அவங்க வந்து இதாகிட்டாங்க, கல்யாணம் ஆகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நின்றுட்டாங்க. ரொம்ப வருஷம் 6-7 வருஷம் வேலை பார்த்தாங்க, மேரேஜ் ஆனால் அப்புறம் அடுத்தாலும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி பிறகு ஆள் இல்லை, ஆனால் வேலை நிறைய இருக்கும் எனக்கு மாதம். அப்போவே எனக்கு நிறைய வரும்,
திருநெல்வேலியில் நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நான் தான் திருநெல்வேலியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட அந்த பையன் சரின்னு தைரியமாக கிளம்பி வந்துட்டேன். வீடு பார்த்து அப்புறம் ஆள் உடனே கிடச்சிட்டு. அந்த ஊரில் தான் வேலைவாய் அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் டல்லான நேரம் அது. ஒரு 4-5 பேர் இருந்து வேலை செஞ்சாங்க. அப்புறம் அவங்க யார் ஸ்டைலுக்கு கொண்டு வந்தேன். ஏன்னா அங்கே அந்த லோக்கல் வேலை ஒரு மாதிரி மணி வேலை, சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க, அது லோக்கல் வேலை. அப்புறம் இது வந்து கண்ணுக்கு தெரியாத மணியாக இருக்கும், அந்த டியூப்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நானே ட்ரைனிங் கொடுத்தேன். கட்டு இருக்காது, நிறைய இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லாத்தையும் நானே சொல்லிக் கொடுப்பேன். Mizaj, the ultimate destination for men's wedding suits. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.